தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். திருப்பாடல் 59:16. திருப்பாடல் 59:16. ஆமென். நானோ உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவேன். காலையில் உமது பேரன்பை பற்றி ஆர்ப்பரித்து பாடுவேன். ஏனெனில் நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அரணும் அடைக்கலமுமாயிருந்தீர். நானோ உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவேன். காலையில் உமது பேரன்பை பற்றி ஆர்ப்பரித்து பாடுவேன். ஏனெனில் நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அரணும் அடைக்கலமுமாயிருந்தீர். ஆமென். ஆமென். காலைதோறும் நான் அகமகிழ்ந்து பாடத்தக்கவரே என்ற ஸ்தோத்திர பலிகள். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை ஈந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவ நாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவ நாளெல்லாம். திருப்பாடல் 71:9. திருப்பாடல் 71:9. வேகமாய். ஆமென். முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும், என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும். ஆமென். முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும். முதிர் வயதில் என்னை தள்ளிவிட. முதிர் வயதில் நம்மை தள்ளிவிடாத இறைவன், நம்மை எப்பொழுதும் காக்கின்ற இறைவன் நம்முடைய முதிர் வயதில் தள்ளாட விட மாட்டார். அல்லேலூயா. அதனால தான் அந்த ஸ்தோத்திரத்தில் அழகா சொல்லுது, என் ஆற்றல் குறையும் நாளில் என்னோடு இருப்பவரே. என் ஆற்றல் குறையும் நாளில் என்னோடு இருப்பவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். மனிதர்கள் நம்பாதே. தோள் மீது சாய்ந்திருக்கும் மனைவியை நம்பாது. யாரிடமும் நம்பிக்கை வைக்க வேண்டாம். என் இறைவன் அவர் தட்டி எழுப்புவார். அல்லேலூயா. என் ஆற்றல் குறையும் நாளில் என்னோடு இருப்பவர். உன்னுடைய ஆற்றல் குறைந்து போகிறதா? பயப்படாதே, அஞ்சாதே, திகையாதே. அவர் உன்னோடு இருப்பார். திருப்பாடல் 68:5. திருப்பாடல் 68:5. வேகமாய். ஆமென். சிக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு
தந்தையாகவும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவளை இழந்தவளின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள். இந்த காலை பொழுதினிலே ஆண்டவரிடத்தில் நான் என்ன சொல்லணும் இருக்க பொழுது ஸ்தோத்திரப்பலி வழியாக நான் உன்னை பேசுறேன்னு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பலி வழியாக பேசுற. நீ ஏன் பயப்படுற? நீ பயப்படாது. என்ன சொல்ற? ஆண்டவரே, நான் திகைத்து போனேன், வலுவிழந்து போனேன், என் ஆற்றல் குறைந்து போகும் நாளில் என்னோடு இருப்பவரே என்ற ஸ்தோத்திரப்பலி தான் என்னை தொட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் இந்த காலையில் என்னை தொட்டது. என் ஆற்றல் குறையும் நாளில் என்னோடு இருப்பவர். தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்னை மறந்தா நான் எங்கப்பா போவேன்? நீங்க நினைச்சாதான் எனக்கு ஆசீர்வாதம். என்னை மறந்தா நான் எங்க போவேன்? அப்படியே படுக்கையில் கிடக்க வேண்டியதுதான். அதிகாலையில் அவர் நம்மை தட்டி எழுப்புவார். எந்த சூழலை நீ படுத்திருந்தாலும், சாத்தான் உன்னை அப்படியே சோர்வுற்று கிடக்கும்படி செய்தாலும், தேவனை தேடுகிற பிள்ளைகளை அவர் பார்த்துக் கொள்வார். காலை தோறும் அகமகிழ்ந்து பாடச் செய்வார். காலை தோறும் நான் அகமகிழ்ந்து பாடத்தக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் திருப்பாடல் 134:3 சொல்லுகிறது, சீயோன் மலையிலிருந்து எங்களுக்கு ஆசி வழங்குகின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். ஆமென். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சீயோனிலிருந்து. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இந்த உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இந்த உலகே அறியும். உதவாத என்னை தூக்கி எடுத்து தட்டி எழுப்பி உம்முடைய சமூகத்தில் அமரச் செய்கிறே உமக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் எரேமியா 31:13 மிக அழகாக சொல்லும், என் அழுகையை மகிழ்ச்சியாய் மாற்றுபவரே. வாசிக்க கேட்போமா? எரேமியா 31:13. ஆமென். அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி களித்திருப்பர், அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி களித்திருப்பர், அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். ஆமென். உங்கள் அழுகையை மகிழ்ச்சியாய் மாற்றுபவர். அல்லேலூயா, அல்லேலூயா. துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்பவர். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா? தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க.
தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. எல்லாவித அச்சத்திலிருந்தும் நம்மை விடுவிக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரை ஸ்துதிங்க, ஸ்தோத்திரப்பலி எடுங்க. ஆமேன் அல்லேலூயா என்று வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரை போற்றிட. ஆண்டவரே உமக்கே ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று, ஞாயிற்றுக்கிழமை நம்ம சொல்ல வேண்டிய ஸ்தோத்திர புலி இறை புகழ்ச்சி. அல்லேலூயா. அல்லேலூயா. இறை புகழ்ச்சி. ஆண்டவருக்கு உயர்த்த நாள், ஆண்டவரின் நாள். ஞாயிற்றுக்கிழமைகளில் 1 முதல் 165 உள்ள இறை வார்த்தைகள் மிக அழகாக சூத்திரப்பலியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எல்லாம் வல்ல இறைவனே, முதலாவது ஸ்தோத்திரப்பலி. எல்லாம் வல்ல இறைவனே. சீராக் ஞானம் 24:24. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆண்டவரில் வலிமை கொள்வதை விட்டுவிடாதே. அவர் உனக்கு வலுவூட்டும் பொருட்டு அவரை பற்றிக்கொள். எல்லாம் வல்ல ஆண்டவர் ஒருவரே கடவுள். அவரை தவிர வேறு மீட்பர் இல்லை. ஆண்டவரில் வலிமை கொள்வதை விட்டுவிடாதே. அவர் உனக்கு வலுவூட்டும் பொருட்டு அவரை பற்றிக்கொள். எல்லாம் வல்ல ஆண்டவர் ஒருவரே கடவுள். அவரை தவிர வேறு மீட்பர் இல்லை. ஆமென். ஆமென். எல்லாம் வல்ல இறைவனை தவிர ஒருவரும் இல்லை, மீட்பர் இல்லை. அவரை தவிர வேறு யாரும் இல்லை. ஆண்டவரால் அவர் மீட்டு கொண்ட ஒவ்வொருவரையும் அனுதினமும் சேர்த்து கொண்டே வந்தார். ஆமென். ஆண்டவரால் மீட்கப்பட்டோர் அனுதினமும் ஆண்டவர் சேர்த்து கொண்டே வந்தார். அவரிடந்து வரணும் ரட்சிப்பு. அவரை அழைக்கணும். அவர் உன்னை தொடணும். அவர் தொட்டா மட்டும்தான் உனக்குள்ள அந்த தூய ஆவியின் வல்லமை வரும். ஆமென். ஏனென்றால் உன்னுடைய ஆற்றல் குறையும் நாளில் அவர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். உன் வாழ்க்கை துணைவரை இழந்து நிற்கிறாயா? அவர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். உன் வாழ்க்கை துணைவரை இழந்தவரின் காப்பாளர். சங்கீதம் 68:5 மிக அழகாக சொல்லுகிறது. விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள் அஞ்சாதே, திகையாதே. யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே. ஆமோஸ் இறைவாக்கினர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. உம்மை தேடுகிறவர்களை என்றென்றும் வாழ வைக்கும் இறைவன். வாசிக்க கேட்போமா? ஆமோஸ் 5:6. ஆமென். ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். இல்லையேல் அவர் யோசேப்பின் வீட்டின் மேல் தீமுழ செய்வார். அந்நெருப்பு அதை விழுங்கிவிடும். பெத்தேலில் அந்நெருப்பை அணைக்கக்கூடியவர் எவரும் இரார். ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். இல்லையேல் அவர் யோசேப்பின் வீட்டின் மேல் தீமுழ செய்வார். அந்நெருப்பு அதை விழுங்கிவிடும். பெத்தேலில் அந்நெருப்பை அணைக்கக்கூடியவர் எவரும் இரார். ஆமென். உம்மை தேடுகிறவர்களை என்றென்றும் வாழ வைக்கும் இறைவன். ஆண்டவரை தேர்வோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நீ உண்மையா நேர்மையா இருக்கணும். மனிதர் பார்ப்பதற்காக, மனிதர் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல. உன்னத இறைவன், விண்ணகத்தில் உறைந்திருக்கும் இறைவன் என்னை பார்க்கிறார், அவருக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் எழ வேண்டும். இறந்தோரால் ஆண்டவரை புகழ முடியாது. மௌன உலகில் இருப்போரால் ஆண்டவரை புகழ முடியாது. மௌன உலகில் இருப்போர் என்று சொன்னால் இறந்தவர்களும் மௌன உலகில் இருப்போருக்கும் ஒரே இதுதான், ரெண்டும் ஒண்ணுதான். உயிரிருந்தும் செத்த உடல் போல, உயிரிருந்தும் செத்த உடல் போல மௌன உலகில் இருப்பவர்களால் ஆண்டவரை புகழ முடியாது. இறந்தோரால் ஆண்டவரை புகழ்வதில்லை.
ஆமென். நீ இருந்தும் இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். ஆமென். அதிகாலை நீ ஆண்டவரை புகழாம, அவரை ஸ்தோத்திர பலி எடுக்காம, உன்னுடைய வாய்களை திறந்து அவருக்கு காலை நன்றி சொல்லாம இருந்தேன்னா ரெண்டும் ஒன்று தான். நீ இருந்தன்னா இல்லைனாலும் ஒன்று தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் அதிகாலை தோறும் தட்டி தட்டி எழுப்பி நம்மை அகமகிழ செய்கிற தேவன் ஒருவர் நமக்குண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. காலை தோறும் அகமகிழ்ந்து அவரை பாடணும், அவரை துதிக்கணும். அல்லேலூயா சொல்லி மிக அழகான பாடல். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இந்த உலகே அறியும். உதவாத என்னில் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் இயங்காதே. உதவாத என்னில் உறவானி, நீங்க இல்லாம என் இதயம் இயங்காதே. நீங்க இல்லாம என் இதயம் இயங்காதே. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்ச நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இந்த உலகே அறியும். உதவாத என்னில் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் இயங்காதே. உதவாத என்னில் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் இயங்காதே. நீங்க இல்லாம என் உலகம் இயங்காதே. அதனால தான் செக்காரியா 13:9 சொல்லுகிறது, என் பெயரை நினைத்து மன்றாடுபவர்களுக்கு நான் செவி கொடுப்பேன் என்று உரைத்த இறைவனே. என் பெயரை நினைத்து மன்றாடுபவர்களுக்கு செவி கொடுக்கிறவர். ஆமென். ஆமென். செக்காரியா 13:9 மிக அழகாக சொல்லும். வாசித்து கேட்போமா? ஆமென். இந்த மூன்றில் ஒரு பங்கினரையும் வெள்ளியை நெருப்பில் இட்டு தூய்மைப்படுத்துவது போல் தூய்மைப்படுத்துவேன். பொன்னை புடமிடுவது போல் புடமிடுவேன். அவர்கள் என் பெயரை நினைத்து மன்றாடுவார்கள். நானும் அவர்கள் மன்றாட்டுக்கு செவி கொடுப்பேன். இவர்கள் என் மக்கள் என்பேன். ஆமென். நான் ஆமென். இவர்கள் என் மக்கள் என்பேன். என்பேன். என் பெயரை நினைத்து மன்றாடுபவர்களுக்கு நான் செவி கொடுப்பேன் என்று உரைத்த இறைவன். அதிகாலையில் நீ அவருக்கு ஸ்தோத்திரப்பலிடு. ஆண்டவரே தூயவரே உம்மை ஸ்துதிக்கிறோம். தூயவரே உம்மை ஸ்துதிக்கிறோம். தூயவரே உம்மை ஸ்துதிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். சுதிக்க 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 சுதிக்க. திருப்பாடல் 23:5 மிக அழகாக சொல்லும், எனது பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுகிறவர். ஆமென். ஆமென். திருப்பாடல் 23:5. ஆமென். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமணம் தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமணம் தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆமென். அந்த வசனம் இன்னும் அழகா சொல்லுது. மீண்டும் வாசிக்கலாம் நிறுத்தி. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். எனக்கு ஒரு விருந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்து. என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். என்னுடைய தலையில் நறுமண தைலம் பூசுபவர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. எனது பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதிகாலையில் ஆண்டவரை ஸ்துதிக்கிற பிள்ளைங்க,
ஒவ்வொரு நாள் அவர் நமக்கு பாதுகாக்கும் கேடயத்தை வழங்குகிறவர். திருப்பாடல் 18:35 சொல்லப்படுகிறது, எனது பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறவர். மிகுந்த ஆற்றல் உள்ளவராய் இருந்தும் விரைவில் சினம் கொள்ளாதவர். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அழுகையை மகிழ்ச்சியாய் மாற்றுபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். என் பெயரை சொல்லி என்னை அழைத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். திரளான மக்களிடையே ஆர்ப்பரித்து புகழ்ந்து பாடத்தக்கவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உமது ஒழுங்குமுறைகள் என் இதயத்தை நாட்டம் கொள்ள செய்பவரே, உமக்கு உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். மக்களினங்கள் களிப்புடன் கைகொட்டி பாடத்தக்கவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மில் நான் அக்களித்து களி கூர்ந்து இருக்க செய்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தேடுகிறவர்களை என்றென்றும் வாழ வைக்கும் இறைவனே, உமக்கு ஸ்தோத்திரம். என் பெயரை நினைத்து மன்றாடுபவர்களுக்கு நான் செவி கொடுப்பேன் என்று உரைத்த இறைவனே, உமக்கு ஸ்தோத்திரம். கண்ணீரோடு விதைப்பவர்களுக்கு களிப்பான அறுவடை தரும் இறைவனே, உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்பவரும் நானே, இறந்தேன் ஆயினும் இதோ என்றென்று வாழ்கிறேன் என்று உரைத்த இறைவனே, உமக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் திருப்பாடல் 51:6 மிக அழகாக சொல்லும். திருப்பாடல் 51:6. ஆமென். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே, மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே, மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஆமென். அவர் விரும்புவது உள்ளத்து உண்மை. ஆமென். அவர் விரும்புவது உள்ளத்தில் உண்மை. உண்மையான அன்பு உள்ளத்திலிருந்து வர வேண்டும். அவர் விரும்புவது உள்ளத்து உண்மை. மீண்டும் வாசிக்கலாம் 51:6. ஆமென். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே, மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஆமென். மெய் ஞானத்தால் என் மனதை நிரப்பும். அவர் விரும்புவது உள்ளத்து உண்மை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் விரும்புகிறார். வெளிவேட அவர் பிடிக்காது. வெளிவேடக்காரரே ஐயோ உங்களுக்கு கேடு. வெளிவேடக்காரரே ஐயோ உங்களுக்கு கேடு. புல் உலர்ந்து போம், பூ வதங்கி போம். காலையில் பூ பூக்கும், சாயங்காலம் மலர்ந்து போகும். இந்த வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. அவர் விரும்புவது உள்ளத்தின் உண்மை. ஆமென். ஆமென். அல்லேலூயா. உள்ளத்திலே, நெஞ்சத்திலே